வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வெந்தயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும், வெந்தயம் எடுத்துக்கொள்வதற்கான சரியான நேரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம். தினமும் ஒரு தேக்கரண்டி, அதாவது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். தினமும் காலை வெறும் வயிற்றில் உட்கொள்வது கூட நல்லது தான். நீங்கள் குழம்புகளில் வெந்தய குழம்பு மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்பப்போ வெந்தய பொடி இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரவில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த நீரையும் ஊறிய வெந்தயத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்வது கூட நல்லது தான். ஸோ இந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. இதனுடைய செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் கரையக்கூடிய நார்சத்து, அதாவது சாலியபிள் ஃபைபர் இன்சுலினுடைய உற்பத்தியை நம்மளுடைய உடம்புகளில் தூண்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா குடல்ல சர்க்கரை நமக்கு உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை மெதுவாக்கும். அதாவது நம்மளுடைய உடம்புகளில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு ரொம்பவே அதிகமாகிறத முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய முன் அறிகுறியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்க கண்ட்ரோலா பராமரிக்கிறதுக்கு வெந்தயம் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். படிப்படியாக சுகரை உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு ஃபியூச்சர்லையும் சுகர் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும் அப்படின்னாலுமே வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் மியூசிலேஜ் அப்படின்ற அந்த பசை பொருள் செரிமான பாதையை சீரமைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா அஜீரணம், மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல் மற்றும் இரைப்பை புண், அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் குடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் செரிக்க வைக்கப்படும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கத்தில் ஆரம்பித்து எந்த விதமான செரிமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ இதனுடைய செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வைத்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிரப்பியிருப்பது போன்ற உணர்வை கொடுக்கும். அதாவது சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலை கொடுக்கும். இது தேவையில்லாமல் அடிக்கடி பசி எடுக்கிறத தடுத்து கலோரி உட்கொள்ளலை குறைப்பதன் மூலமாக உடல் எடை மற்றும் உடல் பருமனை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் நமக்கு பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்திடும். ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை நமக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால வெயிட் லாஸ் நமக்கு ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வெந்தயம் எடுத்துக்கொள்ளணும். கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதை நம்ம அதனுடைய அளவை குறைக்கிறதுக்கும் அதே சமயம் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கிறதால தான் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்வது கிடையாது. இப்போ இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் நிறைய ஏற்படுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதை நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் இதயத்தை பராமரிக்கிறதுக்கான அந்த ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பையுமே பராமரிக்கும். அப்போ எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு நம்ம நீக்கிக் கொள்ளலாங்க. முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளரணும் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயத்தில் புரோட்டீன் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் இருக்கு. ஸோ அந்த நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ் இருக்குங்க இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா முடியினுடைய வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கும். ஸோ வெந்தயத்தை நீங்க தலையில அரைத்து பூசினாலும் சரி அல்லது வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி வெளியே அரைத்து பூசும் போது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அதனுடைய அந்த ஊட்டச்சத்து பரவும். உணவுகளை நீங்க எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து தலைமுடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கப்படும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருக்கிறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு
வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூந்தல் வளர்ச்சி ஆரோக்கியமாக நீங்கள் எப்படி வைத்துக்கொள்வீங்களோ அதே போல் சருமத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து அரைத்து உங்களுடைய சருமத்தில் வந்து நீங்கள் பூசிட்டு ஒரு 30 நிமிடம் கழித்து உங்களுடைய சருமத்தை குளிர்ந்த தண்ணியால் வாஷ் பண்ணிட்டு தூய்மையான துணியில் துடைச்சிட்டே வரணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீங்கள் உணவுகளில் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கழிவுகள் நீங்கிடுச்சு அப்படின்னா முகப்பொருட்களும் இருக்காது. முகங்களில் நம்மளோட சருமங்கள் அப்ளை பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகப்பொருவ கண்கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வெந்தயம் சருமத்திற்கு கொடுக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால தான் உங்களுடைய சருமம் வந்து சுருக்கம் இல்லாமல் பளபளப்பான ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து வெந்தயத்தை உணவுகளையும் சேர்த்துக்கலாம், சருமத்திலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அழகான அந்த தோற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது, கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் சேரக்கூடிய நச்சு பொருட்களை வந்து வெளியேற்றுவதற்கும் கல்லீரலுடைய செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் மற்றும் கல்லீரல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால் வந்து உங்களுடைய கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாம் அகற்றப்படும், கொழுப்பு படிவுகள் நீக்கப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கப்பட்டு ஒரு கல்லீரல் ஆரோக்கியமான உறுப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாங்க. சிறுநீரக கற்களை தடுத்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ அதனுடைய செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினாலிக் கலவைகள் சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் தேங்குவதை முன்னாடியே தடுக்குது. உடல் நச்சுக்கள் தேங்கியிருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றுது. ஸோ இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து தடுத்து சிறுநீரக கற்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாக முன்னாடி தடுத்துக்கலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அந்த சிறுநீரக குழாய் தொற்று வியாதிகள் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுடைய சிறுநீரகத்தை நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். உடலினுடைய வெப்பச்சமநிலை மேம்பட ஆரம்பிக்கும். உடலினுடைய பெரும் பகுதியான கழிவுகள் வந்து சிறுநீர் வழியாகவே சிறுநீரகம் வந்து வெளியேற்றிவிடும். இப்போ அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக நம்ம வந்து பராமரித்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். இதுக்கான செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ, அப்புறம் பல்வேறு தாது உப்புக்கள், நிறைய பொருட்கள் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய வெந்தயம் உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு ஸ்ட்ராங் பண்ணிடும். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களை நமக்கு வந்து உற்பத்தி பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு மண்டலமே வலு பெற்றும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி சாதாரணமாக ஏற்படக்கூடிய நோய்களை குறைத்து விட்டுரும். மீண்டும் அந்த மாதிரி நோய்களை நமக்கு ஏற்படாத ஒன்றும் உடலை பாதுகாத்துக்கலாம். அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் தொற்று கிருமிகளிலிருந்து உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது எல்லாமே வெந்தயத்தை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க வெந்தயம். ஸோ குறிப்பாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெந்தயத்தில் இருக்குது. இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கங்கள், அதாவது குரோனிக் இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ், கீழ்வாதம் மற்றும் உடலில் ஏற்படக்கூடிய தசை வீக்கங்கள் காரணமாக உண்டாகக்கூடிய வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் எலும்புகளையும் பராமரித்துக் கொள்ளுங்கள். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.